ஆ, நான் உங்க வீட்ல இருந்து தான் பேசுறேன். ஆண்டிக்கு உடம்பு முடியல. அம்மாக்கா என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க உடனே கிளம்பி வாங்க. உடனே கிளம்பி வரேன். ஆண்டி, ஆண்டி பாத்து. ஆண்டி இப்ப எப்படி இருக்கு? ஆண்டி இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. கடவுள் மாதிரி வந்து நீ என்ன காப்பாத்திட்ட. என்ன ஆண்டி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்படி ஒரு சமயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தினமும் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சு நான் போன் எடுக்கிறேன் தான். ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாம போனை வச்சிடுவேன். இன்னைக்கு சூழ்நிலை உன்னை நேர்ல வர வச்சிடுச்சு. நான் எது சரி எது தப்புன்னு சொல்ல வரலம்மா. என் புள்ள அவ்வளவு மோசமானவன் இல்ல. இத அவனோட அம்மாவை நான் சொல்லல. உண்மையாவே அவன் ரொம்ப நல்லவன். நானும் இதுல யார் சரி யாரு தப்புன்னு யோசிக்கல. சில விஷயம் சரியா வரலங்கிற போது விலகி நிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீ எங்க கூடவே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது நடக்கலனாலும் பரவாயில்ல. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமாயிரு. எனக்கு அதுவே போதும். ஒரு நிமிஷம். ஹலோ ஏய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டி. ஒரு நிமிஷம் டி. இங்க தயாலா நல்லா வந்திருக்காங்கடி. நீ உடனே கிளம்பி போட்டிக்கு வாயேன். அப்படியா? சீக்கிரம் வாடி. சரி, அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் சொல்றேன், நீ உடனே வா. ஆண்டி கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட்டான வேலை. சிவம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்துக்கோங்க. அன்பு அன்பு ஒரு நிமிஷம். அன்பு என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அங்கிள். டாக்டர் வந்து பார்த்தாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போய் பாருங்க. சரிம்மா. லட்சுமி என்னாச்சுமா? என்னாச்சு லட்சுமி? ஒரு சின்ன வேலை, வெளியில போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம்ப்பா. அன்பே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சா. டாக்டர் ஊசி போட்டுட்டு தான் போயிருக்காங்க. சரிம்மா, டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க. அத்தை, நீங்க பண்ண புண்ணியம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. குக்கர் வெடிச்சதுல உங்களுக்கு அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்புக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு காட்டுறதுக்காகத்தான் கடவுள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். நீங்க ஏமா தேவையில்லாம யோசிக்கிறீங்க? ஏண்டா, அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அவ மனசுல பட்டதை சொல்றா. எது மனசுல பட்டது? இந்த வீம்பு தான் உன்னுடைய பிரச்சனையே. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. அவளுக்கு நன்றி சொல்லணும்னு உன் மனசு சொல்ல. சிவம், உங்க அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அன்புதான்டா. உங்க அம்மா போன் பண்ண உடனே அவ எதையும் யோசிக்காம என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்திருக்கா பாரு. அதான் அந்த நல்ல மனசு. சிவம், நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்கம்மா. நீ அன்பு மேல கோவத்தையோ விரோதத்தையோ வளர்த்துக்காத. இல்லம்மா, நான் வந்து டேய், எனக்கு தெரியும் சிவம். நான் ஒன்னும் அவளை நேசிக்க சொல்லல. அவளை நீ வெறுக்காம இருந்தா சொல்றேன். ஆமாண்ண, அத்தை சொல்றது ரொம்ப கரெக்ட். இனியாவுக்கு அரசி அக்காவோட அன்பக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். அன்பக்காவை இனியா அம்மாவா தான் பாக்குறா. இது வரைக்கும் அரசி அக்காவுக்காக நம்ம இனியா ஏங்கினதே இல்லை. ஆனா எப்ப நீங்களும் அன்பக்காவும் சண்டை போட்டீங்களோ அதுல இருந்து அன்பக்கா தனக்கு ஒரு அம்மாவா கிடைக்க மாட்டாங்களான்னு இனியா ஏங்குறானே. டேய் சிவம், எப்பவுமே பெரியவங்க நாம ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கலாம்.
ஆனா குழந்தைங்க எப்பவுமே எல்லாத்தையும் கரெக்டா தான் புரிஞ்சுப்பாங்க. நாங்க எல்லாரும் உனக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்காதடா. எங்க மனசுல உள்ளத சொன்னோம், அவ்வளவுதான். இப்ப கூட இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்கலடா. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவ ஓடி வந்து உதவி பண்ணா. அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவளே வேண்டான்னு சொன்னா கூட நீ அவளுக்கு உதவி பண்ணணும். அதான் நாம அவளுக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். லட்சுமி, உள்ள வந்து ரெஸ்ட் எடுமா. வா வாமா, வாங்க. மெதுவா பாத்து பார்த்து. வாமா, மெதுவா பாத்து பாத்து. அண்ணா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதண்ணே. போன்லயாவது அன்பாக்காக்கு ஒரு நன்றி சொல்லிருந்தேன். இங்க பாருங்க, அதான் கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு கடைக்கெல்லாம் வரீங்க? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ₹1 கூட அட்வான்ஸ் கொடுக்காம ஆர்டர் எடுத்துக்கன்னு சொல்லும் போது நீங்க பேசின பேச்சு என்ன, இப்ப பேசுற பேச்சு என்ன? ஆ, மீனா, சித்ரா, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. இவங்க 2 பேர் பார்த்ததுக்கே இவ்வளவு அவமானப்படுறீங்களே, நாளைக்கு ஊரே பாக்குமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நாங்க தான் பணத்தை தரத்துக்கு 4 நாள் டைம் கேட்டோம்ல. நீங்க தான் எங்களை நம்பாம கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புனீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். இத பாருங்க, உங்களை மிரட்டி பணம் வாங்க எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த உலகம் என்ன சொல்லும்? அராஜகம் பண்ணிட்டா எதுவா இருந்தாலும் சட்டப்படி நியாயப்படி நடக்க வேண்டியதானேன்னு சொல்லும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த நோட்டீஸை நான் விட்டேன். நீ என்னமோ கோர்ட்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்க. சார், நான் எப்படியாவது உங்க பணத்தை தந்துடுறேன் சார். இங்க பாருமா, இப்பவே எல்லாரும் தயால ஒரு பொம்பளை கிட்ட போய் ஏமாந்துட்டானேன்னு என் முதுகு பின்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேஸ் போட்டு என்ன ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க பாரு. அவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த கேஸ். கோர்ட் மூலமாவும் எனக்கு பணம் வாங்க தெரியும், அது இல்லாமலும் எனக்கு பணம் வாங்க தெரியும்னு நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இங்க பாருங்க. ஏய், நீ பேசாம இரு. இங்க பாரு, உனக்கு ஸ்கூல் போற பசங்க இருக்காங்க. அந்த பசங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரலன்னு வை, நீ யார்கிட்ட போய் கேட்ப? சரி விடு, தோர்க்காங்களா உன் ஃப்ரெண்டு, இவங்க ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு மணல் லாரி வந்து அவங்க மேல இடிக்கும். உசுர் போனா கூட பரவாயில்லைங்க, ஆனா கால் கை இல்லாம போச்சுன்னா இவங்களுக்கு கஷ்டம் தானே. அப்புறம் உங்க வீட்டுல உங்க நாத்தனாரு ரொம்ப அழகா இருப்பாங்களாமே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா டேய் என்னடா கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? நீ பொட்டி பொட்டியா பணம் எங்க வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். இன்கம் டாக்ஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், அவ்வளோ பணத்தையும் அவங்க அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்க இருக்கா? உனக்கெல்லாம் குழந்தைங்களே இல்லைல்ல? உனக்கு ஒரு பொண்டாட்டினா பரவாயில்ல, உனக்கு தான் ஊரெல்லாம் பொண்டாட்டியா இருக்கு. டேய் மரியாதை. உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? டேய் சிவம், உங்க ரவுடித்தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன இந்த ரவுடி வக்கீல வச்சு என்ன மிரட்ட பாக்குறியா? கொன்னுடுவோம் பாத்துக்க. என்னடா வாயில வடை சுடுற? எங்க ஒரு அடி எடுத்து போய் பாப்போம். நீயும் உன் குடும்பமும் யாரும் எந்திரிக்க முடியாதபடி பண்ணிடுவேன். பாக்குறியாடா? சிவம், உங்களை நிறுத்துங்கன்னு சொன்னேன். யாரு கேட்ட உள்ள வந்தீங்க? அன்பு, உங்களை யார் இங்க கூப்பிட்டது? உங்க உதவி எனக்கு தேவையில்லை.
உங்களால எனக்கு எந்த நல்லதும் நடக்க வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இங்க பாருங்க சார், இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்பு, உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கு. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு மிரட்டுறவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எனக்கு ஆர்டர் முடிச்சு கொடுத்திருக்காரு. ₹1 கூட அட்வான்ஸ் வாங்காம என்ன நம்பி 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் முடிச்சிருக்காரு. அவர் என்ன மிரட்டல. அவரோட பணத்தை அவர் கேக்குறாரு. அவர் கேக்குறது நியாயம் தானே? எனக்கு அவர் மேல எந்த வருத்தமும் இல்ல. அவர் பணத்தை அவர் திருப்பி கேக்குறாரு. இதையெல்லாம் சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க திரும்ப என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அன்பு, போதும். சார், நான் எப்படியாவது உங்க பணத்தை கொடுத்துறேன் சார். அது வரைக்கும் நான் பேசுறதுல எந்த நியாயமும் இல்ல. என்ன நம்புங்க, நான் பணத்தை தந்துடுறேன். உன் வார்த்தையை நம்பி நான் இங்க இருந்து போறேன். மறுபடியும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, நீங்க நினைக்காததெல்லாம் நான் செய்வேன். சீ, போடா. அன்பு, அவங்கள யார் தெரியும்? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? கீதா, சம்பந்தமே இல்லாதவங்களாம் நம்ம பொட்டிக்கு எதுக்கு வந்தாங்க? முதல்ல வெளியே போக சொல்லு. அவரு உன் நல்லதுக்காக தாண்டி பேசிட்டு இருக்காரு. இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இவர் யார் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல கிளம்ப சொல்லு. சிவம், அது எந்த செக்ஷன்ல வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. சரி, ஓகே. இனியா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஹாய் தாத்தா. ஹாய்டா செல்லக்குட்டி. வழக்கமா நம்ம வந்தா சண்டைக்கு நிப்பாங்க. இன்னைக்கு என்ன சிரிக்கிறாங்க? ஒன்னும் சரியில்லையே. ஓவியா. மம்மி. ஓவியா, வரேன் மம்மி. வா. ஹாய் ஓவியா. அவளை அப்ப மாட்டி விட்டுட்டு இப்ப வந்து ஹாய் சொல்றியா? அவ எப்படி உன்கிட்ட பேசுவா? என்ன பாக்குற? இல்ல, எப்பவுமே நான் பார்த்தாலே கடுகடுன்னு நிப்ப, சண்டைக்கு இழுப்ப. இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லையே. அதான் ஆச்சரியமா இருக்கு. சண்டை போட்டாலும் சண்டை போடுறேங்கிற, சரின்னு சும்மா இருந்தா அமைதியா இருக்கேங்கிற. ஆக்சுவலா உன் ப்ராப்ளம் என்ன? அவளுக்குன்னு ஒரு குணம் உண்டு. அவ அமைதியா இருந்தானா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். பரவாயில்லையே, நீ ரொம்ப ஷார்ப் தான். சீக்கிரமே அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிரும். இப்போ ஓவியா கூட்டிட்டு கிளம்பு. டேய், இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் பேசி பேசி இங்கேயே வேஸ்ட் பண்ணிடாத. கிளம்பு. வா ஓவியா. பாய். சரி, போலாமா? என்னடி உங்க அப்பா என்ன சொல்றான்? என்ன முழிக்கிற? என்ன விட அந்த அன்பு உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டால? அரசி, அவ குழந்தை, அவகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? ஆமா அரசி,
எதுக்கு இவ்ளோ கோவம்? ப்ளீஸ், நீங்க 2 பேரும் கார் கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். எனக்கு உன்கிட்ட இதுதான் புரியல. உனக்கு உன் அப்பாவை பிடிக்கும், அவன் கூடவே வேற இருக்க, அவனுக்கு சப்போர்ட் வேற பண்ற. உங்க தாத்தா பாட்டி பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பிடிக்காது, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவ. இதெல்லாம் ஓகே தான். ஆனா சம்பந்தமே இல்லாம எவ்வளவு ஒருத்தி மேல எதுக்கடி அவ்வளவு பாசம் காட்டுற? நீ பாட்டுக்கு எனக்கு ஓவியாவை எல்லாரும் முன்னாடி காட்டி கொடுத்தியே, உனக்கு அது தப்புன்னு தெரியலையா? இங்க பாருடி, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவன்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன் அம்மா. எவ்வளவு ஒருத்தி பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு சுத்திட்டு இருந்தல்ல, இப்ப அவளை பாத்தியா? நீயும் வேண்டாம் உன் அப்பனும் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்துட்டா. இது தாண்டி அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உங்க அப்பா ஒரு முட்டாள். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு யோசிச்சானே தவிர உன் சந்தோஷத்தை பத்தி அவன் கொஞ்சமாவது யோசிச்சானா? அவன் எப்படி யோசிப்பான்? அதெல்லாம் மாட்டவே மாட்டான். நான் உன்னோட அம்மா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். எப்படா உன்னை கூட வச்சு பாத்துக்க போறேன்னு ஏங்கிட்டு இருக்கேன். இது பார், நீ என்னை எப்படி வேணா நினைச்சுக்கோ, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பாவுக்கு 1000 பொண்டாட்டி வரலாம், ஆனா அவங்க யாரும் உனக்கு அம்மாவா இருக்க முடியாது. புரியுதா? டாடி, எதுக்கு டாடி இவ்ளோ பலூனு? நீ முதல்ல என்கிட்ட பலூன் வேணும்னு கேட்டிருக்க. அப்பா ஒன்னே ஒன்னா வாங்கி தருவேன். அவன்கிட்ட இவ்வளவுதான் இருந்தது. அவன் 1000 பலூன் வச்சிருந்தாலும் அத்தனையும் நான் வாங்கியிருப்பேன். இந்தா. பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் டாடி. என் செல்லம். டாடி, என்னடா? எனக்கு சென்னைக்கு போக பிடிக்கல டாடி. சென்னைக்கா? எதுக்கு சென்னைக்கு போகணும்? ஸ்கூல்ல இருந்து டூர் ஏதாவது கூட்டிட்டு போறாங்களா? சென்னையில ஏதாவது ஃபங்க்ஷனா? அதுக்கு போகணும்னு அம்மாவும் தாத்தாவும் சொன்னாங்களா? இனிமே நான் சென்னையில தான் இருக்க போறேன் டாடி. என்னடா சொல்ற? சென்னையில இருக்க போறியா? உனக்கு யார் சொன்னது? தாத்தா தான் சொன்னாரு. ஏன்? உன்னை ஹாஸ்டல்ல ஏதாவது சேர்க்க போறாங்களா? இல்ல டாடி, நானும் அம்மாவும் சென்னைக்கு போக போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்க உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. இல்லனா நீ இதை என்கிட்ட சொல்லுவேன், நான் அதை கேட்டு டென்ஷன் ஆகட்டும்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு ஓவியா, உன்னை யாரும் எந்த ஊருக்கும் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ என் கூட இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு. அதனால அப்பா பெர்மிஷன் இல்லாம உன்னை யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. இல்ல டாடி, தாத்தா கன்ஃபார்மா சொன்னாரு நான் சென்னைக்கு போக போறேன்னு. ராஜசேகர் அங்கிளும் கூட வரேன்னு சொன்னாரு. ராஜசேகரா? அவன் எதுக்கு? தெரியல. அவன் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. ஆனா அவன் எதுக்குன்னு தெரியலையே. நான் சென்னைக்கு போயிட்டா உன்னையும் இனியாவையும் நான் பார்க்க முடியாதுல்ல? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இல்ல, நான் தாத்தா கிட்ட கேட்டப்ப தாத்தா நீ முதல்ல சென்னைக்கு போ, கொஞ்ச நாள்ல இனியாவும் கூடவே வந்துருவான்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாங்க? அங்க பெரிய வீடு இருக்கு, அங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு, பெரிய ஸ்கூல்ல சேரலாம், நல்லா ஜாலியா இருக்கும்னு தாத்தா சொன்னாரு. எனக்கு அங்க போக வேண்டாம் டாடி,
நான் உன் கூடவே இருக்கணும். என்னை அனுப்பிடாத. என்னடா இப்படி பேசுற? டேடி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ம்? சும்மா சொல்லாத. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுல்ல. யார் அப்படி சொன்னா? நீ என் உயிர்ரா. ஆனா உனக்கு இனியாவது தானே ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் என் 2 கண்ணுங்க. எந்த கண்ணு பிடிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்களும் எனக்கு அப்படிதான். இனியா என் கூட இருக்கா, நீ என் கூட இல்லை, அவ்வளோதானே ஒழிய எனக்கு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருந்து யாராலையும் உன்னை பிரிக்க முடியாது. சரியா? டாடி பார்த்துக்க. ம். Ha ha ha.